உலகெங்கும் சுமார் 1,13,00,000 பேர் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக கோளாறு போன்ற நோய்கள் ஏற்பட முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த உயர் இரத்த அழுத்தம். மாறி வரும் உலகில் உணவு பழக்கம், வாழ்க்கை முறை இவற்றுக்கு நடுவே தூக்கமின்மை போன்ற காரணங்களினால் நோய்களின் பிடியில் மனிதர்கள் தவித்து வரும் சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு சில நோய்களை எளிதில் கண்டறிய முடியும். ஆனால் இந்த ஹை பிரஷர் எனப்படும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளதை அறிகுறிகளை வைத்து கண்டறிவது அவ்வளவு சுலபம் அல்ல. மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்த பின்னர் தான் இரத்த அழுத்தம் இருப்பதை தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக மனிதனுக்கு 120 முதல் 80 என்ற அளவில் தான் இரத்த அழுத்தம் இருக்க வேண்டும். 120க்கு மேல் இருந்தால் ஹை பிரஷர் என்றும், 80க்கு கீழ் இருந்தால் லோ பிரஷர் என்றும் கணக்கிடப்படுகிறது. உணவு பழக்கங்கள் மாறுவதும், மன உளைச்சல் போன்ற காரணங்களினால் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது. இது மரபணு மூலம் அடுத்த சந்ததிக்கும் வர வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டால் உடல் எடை அதிகரிப்பு, கடுமையான தலைவலி, மங்கலான பார்வை, மன தெளிவின்மையை குறிக்கும் பிரைன் ஃபாக், சோர்வு போன்றவற்றை உடலில் ஏற்படும் என கூறுகிறார் மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி. ஏன் இரத்த அழுத்தத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், ஹைப்பர் டென்ஷன், உயர் இரத்த அழுத்தத்தினால் நம்முடைய மூளை பாதிக்கப்படலாம், கண்கள் பாதிக்கப்படலாம், அதே மாதிரி சிறுநீரகங்கள் பாதிக்கப்படலாம், இருதயம் பாதிக்கப்படலாம். இதெல்லாம் இந்த உறுப்புகள் எல்லாம் உயர் இரத்த அழுத்தமாக இருந்தால் அவள் பாதிக்கப்படுகிறது. அதை தடுப்பதற்காகத்தான் நாம் உயர் இரத்த அழுத்தத்தை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். இதை சைலண்ட் கில்லர் என்று சொல்வார்கள். ஏனென்றால் உடம்பில் இரத்த அழுத்தம் கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த தொந்தரவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது அமைதியாக உள்ளே இருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை ஒரு கொல்லக்கூடிய ஒரு நோய். இதை ரொம்ப சுலபமாக பிபி அப்பரேட்டஸ், இரத்த அழுத்தம் அந்த மெஷின் மூலமாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி ரொம்ப சுலபமாக மெஜாரிட்டி நிறைய பேர்களுக்கு ரொம்ப சுலபமாகவும் அதை வைத்தியம் செய்யலாம். தொடர்ந்து நன்றாக வைத்தியம் செய்ய வேண்டிய அவசியம். உணவில் காய்கறிகள் அதிகம் சேர்த்துக் கொள்வதும், பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொள்வதும், குறிப்பாக உப்பு அதிக அளவில் சேர்ப்பதை குறைத்துக் கொள்வதால் உயர் இரத்த அழுத்தத்தை சமன்படுத்த முடியும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். பட்டாணி, கீரை, அவகோடா, காளான், வெள்ளரி, வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, ஆரஞ்சு ஆகியவற்றில் பொட்டாசியம் நிறைந்து உள்ளதால் இவ்வகையான உணவுகளை எடுத்துக் கொள்வது ஆரோக்கியத்தை தரும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். உணவு கட்டுப்பாடுகள் ஒருபுறம் இருந்தாலும் மன உளைச்சல் ஏற்படாத வண்ணம் நம்மை நாமே காத்துக் கொள்ள வேண்டும். மது பழக்கத்தை தவிர்ப்பது, கோபத்தை கட்டுப்படுத்த யோகா பயிற்சி, உடற்பயிற்சிகள் செய்வது என பயனுள்ள வகையில் பொழுதை கழிக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் சார்பில் அறிவுறுத்தப்படுகிறது. பொருளாதார தேவைக்காக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தாலும் போதுமான தூக்கம் மிக மிக அவசியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்றாட வாழ்க்கையில் நோய்கள் நம்மை துரத்தாமல் இருக்க ஆரோக்கியத்தை பேணி காப்போம். உயர் இரத்த அழுத்தத்தை விரட்டி அடிப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ஷெலினா.